ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பின் சுற்றளவு அளவெடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் சைடில் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேருந்து இந்த சைடு ஜாயிண்ட் வர்ற வரைக்கும் கரெக்டாக வச்சு நம்ம அளவெடுத்துக்கணும். அளவெடுத்துட்டு பின் உயரம் நமக்கு எவ்வளோ வருதுன்றதை கரெக்டாக அளவெடுத்துட்டு இப்போ லைனிங் கிளாத்தில் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். கரபாகம் நமக்கு ஆப்போசிட் சைடு வர மாதிரி போட்டுக்கணும். மடிப்பு பாகம் நம்ம சைடு வர மாதிரி டபுளாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதிலேருந்து நமக்கு பின் உயரம் நம்ம அளவெடுத்து அதிலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி சுற்றளவையும் நம்ம அளவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி இப்போ அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் 2 ஷோல்டர்லையும் கரெக்டாக சென்டரை நம்ம கழுத்து பாகத்தை நம்ம அளவு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம மார்க் பண்ண இடம் நம்ம அந்த மடிப்பு பாகத்தில் கரெக்டாக வச்சு கழுத்தோட உயரம் நம்ம அளவெடுத்து அப்படியே அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது கழுத்து லூஸ் வராது. கரெக்டான அளவுகளில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கழுத்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சைடில் 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஷோல்டருக்கு நம்ம ஹைட்டுக்கு நம்ம அளவு எடுத்துருந்தோம் இல்லையா, 1/2 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருந்ததையும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது ஷோல்டரோட அகலம் கரெக்டான அளவும் தையலுக்கான அளவும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோலோட சுற்றளவு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோலோட சென்டரும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் உயரம் எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியுமே நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. எப்போவுமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுறனால எந்த தப்பும் இல்லை. நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணிட்டோன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம இருந்தோம் இல்லையா, அதை ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அந்த வளைவுகளை கரெக்டாக நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ கழுத்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு நம்ம எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆம்கோல் கழுத்து சைடு எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ண அளவுகள் மாறாமல் கட் பண்ணிவிட்டு நம்ம எந்தெந்த இடத்துல சிசர் கட் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம கை கட் பண்ணிக்கலாம். கைக்கு எப்போவுமே 4ஆக போடணும். இப்போ அதிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு அதிலேருந்து அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம கை உயரம் மார்க் பண்ணிக்கலாம். கையோட அடிபாகம் மார்க் பண்ணிவிட்டு சுற்றளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு வளைவுகள் போட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ 4ஆக போட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே 2ஆக விரித்து நம்ம முன்னாடி நம்ம குடஞ்சி கட் பண்ணணும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு. அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது அடையாளத்துக்காக சிசர் கட் நம்ம கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணணும். இது கிராஸ் கட்டு. இப்போ நம்ம பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு கிளாத் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். கிராஸாக போட்டு அப்படியே அந்த பேக் நெக் அளவுகள், ஆம்கோல் அளவு, சுற்றளவு அளவு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கழுத்துக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். மற்றது எல்லாமே நம்ம பேக் சைடு போட்டு நம்ம அதே அளவுகளில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கழுத்து மட்டும் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டிக்கு தையலுக்கான அளவுகள்லாம் நம்ம விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டரோட சென்டர்லேருந்து மெயின் டாட் அளவு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது சைடும் நம்ம ஆம்கோல்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலில் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக லைன் போட்டுட்டு இப்போ மெயின் டாட்டுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட் பிடிக்கிறதுக்கான அளவுகளை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் உயரமும் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம மார்க் பண்ணலாம். பாருங்கள், அந்த சென்டர் உயரமும் அளவு ப்ளவுஸை வச்சே மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் டாட், இந்த ஃப்ரண்ட் டாட் மெயின் டாட் நம்ம பிடிச்ச ஒட்டி அதிலேருந்து பட்டி சைடு நம்ம பிடிக்கிற டாட்டுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் சைடுக்கும் 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு
அந்த ஹார்ம்கோல் சைடு டாட் பிடிக்கிற அளவை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ 3 டாட்டுக்குமே நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுகள் மாறாமல் கரெக்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் டாட்டுக்கு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே 2 பீஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே அதிலே நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ லைனிங்கை வந்து அப்படியே நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அந்த தையல் போடும்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுருவாங்க. நான் வந்து கரெக்டாக தான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ பேக் சைடு நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிராஸாக உள்ள பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், அதை டபுளாக போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கத அப்படியே நம்ம 4ஆக போட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து 2ஆக விரித்து வச்சு அப்படியே நம்ம வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையும் கட் பண்ணியாச்சு. சைடில் ஜாயின் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் கட் போடும்போது இந்த மாதிரி கிராஸாக தான் நம்ம வச்சு ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணணும். இதே நேர் கட்டிங் அப்படின்னா நம்ம நேராக போட்டு கட் பண்ணலாம். இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ்னால நம்ம கிராஸாக போட்டு கட் பண்ணணும். இப்போ கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட்டு கை நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு வந்து நான் வந்து மெயின் கிளாத்தில் டபுளாக கொடுத்துட்டு லைனிங் கிளாத்தில் சிங்கிளாக நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். பாருங்கள், அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம வந்து பட்டி உயரம் அகலம் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கிளாத்தில் டபுளாக போட்டு அதை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும் ஃபிட்டிங்கு. இப்போ வந்து ஐப்பட்டி வீப்பட்டிக்கு ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் மெயின் கிளாத்லேயும் நான் கட் பண்ணிக்குவேன், லைனிங்லேயும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து 1 இன்ச்சு அகலத்தில் கிராஸாக கட் பண்ணி நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம 10 நிமிஷத்துலேயே லைனிங் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.